ஹாய் யூடியூப் சேனலில் தான் இருக்கும். வணக்கம். எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? பாப்பா பர்த்டே ஓரளவுக்கு சூப்பராக நல்லா போச்சு. இந்த லைட் செட்டிங் பலூன்ஸ் எல்லாமே மீஷோலேருந்து வர வச்சுருந்தேன். கேக்கு பிரியாணி எல்லாமே வீட்டில் தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே அவசரம் தான். என்னென்னா அவளை ஸ்கூல் போக சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்பவுமே வீட்டுக்கு 2 மணிக்கெலாம் வந்துடுவேன். அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு 4 மணி. அப்புறம் வீட்டுக்கு 4 மணிக்கு வந்து டயர்டாக படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் அவள் ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டோடு வந்து வீட்டில் வந்து நிற்கிறா. 6 மணிக்கு வந்து என்னை எழுப்புறா. எனக்கு கேக் செய்கிறேன், பிரியாணி செய்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு படுத்து எனக்கு பர்த்டேவே இல்லை அப்படின்னு நான் ஒரே அழுக. ஐயோ என்னடா பிள்ளை அழுகுதான்னு சொல்லிவிட்டு அப்புறமா இனிமேல்ட்டு கேக்கு வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசு எதுவுமே கடையில் போய் கேட்டால் 1000 2000 அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன கேக்கு. இதெல்லாம் பத்தாது, என்னடா இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அரிசி மைதா அப்புறம் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நிற்கல. 7:30 மணி ஆகி போச்சு. பசங்க என் முகத்தை பார்த்துனே அப்புறம் என்கிட்ட அவனும் இல்லை, அடுப்பில் தான் செஞ்சேன், அது குக்கரில் தான் செஞ்சேன். நல்லா வந்துருந்துச்சு. ஒரு சைடில் கேக் ரெடி பண்ணேன், ஒரு சைடில் பிரியாணி ரெடி பண்ணேன், அப்புறம் பச்சடி ரெடி பண்ணேன். அப்புறம் நல்லா வந்துடுச்சு. அப்புறம் க்ரீம் எடுத்து போடுற சூட்டில் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து போட்டால் நல்லா வந்துடுச்சு. அப்புறம் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கேக்கு. அப்புறம் பிரியாணி நல்லா இருந்துச்சு. அப்புறம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லோரும் எடுத்துன்னு போனாங்க. அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. எல்லாம் சூப்பராக போச்சு பர்த்டே. 20 நிமிஷத்துலேயே பண்ணி முடித்தேன். அது எனக்கு பெரிய விஷயம். நல்லபடியாக போச்சு எல்லாமே பர்த்டே.